$21 மில்லியன் உதவியை அமெரிக்கா இந்தியாவுக்கு தந்து கொண்டிருந்த அந்த நிதியை நிறுத்தி இருக்கிறது. இந்த ஃபண்டிங் உள்ளபடியே தேர்தல் ஆணையத்தின் மூலம் அது எந்த நோக்கத்திற்காக அமெரிக்காவால் ஒவ்வொரு ஆண்டு தரப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக செலவு செய்யப்பட்டதா என்பதுதான் இன்று இந்தியாவில் எழும்பியுள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வி. ட்ரம்ப் அவர் என்னதான் ஒரு தடாலடி முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுக்கான காரணத்தை அவர் சொல்லிடுறாரு. வரி எதுக்கு போடுதோ அதே அளவுக்கான வரியை நான் போடுவேன் அப்படின்னாரு. மோடி உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமா. அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டா? ஆமா. ஆனா அவங்க போடுற வரி நம்ம பொருட்களுக்கு போடுறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க பொருட்களுக்கு நான் போடுவேன். $21 மில்லியன் இந்தியாவிற்கு 2012 கையெழுத்தான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் கொடுக்கப்படுதுன்னா அது எங்கே செலவு செய்யப்பட்டது? வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இந்த பணம் பயன்படுத்தப்பட்டதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. இதான் இப்ப பிரச்சனையே. ரொம்ப பேரா மறைக்கிறாங்க. 21 மில்லியன் பத்தி பேச்சு இல்ல. மோடி இங்க போனார்ல அமெரிக்கா, வெற்றியா தோல்வியா சொல்லுங்களேன், நீங்க பார்ப்போம். வணக்கம் தோழர்களே. ரோசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவிற்கு அளித்து வந்த ஒரு உதவியை யுஎஸ் எய்ட் என்று சொல்லக்கூடிய யுஎஸ் எய்டு டு இன்டர்நேஷனல் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா அளித்து வந்த உதவியில் ஒரு அங்கமான $21 மில்லியன் உதவியை அமெரிக்கா இந்தியாவுக்கு தந்து கொண்டிருந்த அந்த நிதியை நிறுத்தி இருக்கிறது. $21 மில்லியன் $2.1 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் அப்படின்னு இதை சொல்றாங்க. இங்க கவனிக்கணும், இது எதுக்காக கொடுக்கப்பட்டது என்னன்னா, இந்தியாவில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த, தேர்தல் ஜனநாயகத்தை வலுப்படுத்த, வாக்காளர்களை என்ரோல்மெண்ட் செய்ய, அதாவது எலக்டோரல் சிஸ்டத்தை ஜனநாயக எலக்டோரல் சிஸ்டத்தை பலப்படுத்துவதற்கு என்று சொல்லி இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ஃபண்டிங் வந்துகிட்டு இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா இது 2012 வந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த ஃபண்டிங் உள்ளபடியே தேர்தல் ஆணையத்தின் மூலம் அது எந்த நோக்கத்திற்காக அமெரிக்காவால் ஒவ்வொரு ஆண்டு தரப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக செலவு செய்யப்பட்டதா என்பதுதான் இன்று இந்தியாவில் எழும்பியுள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வி. ட்ரம்ப் அவர் என்னதான் ஒரு தடாலடி முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுக்கான காரணத்தை அவர் சொல்லிடுறாரு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இவிஎம் உட்பட எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்லிட்டாரு. இந்தியா வரி எதுக்கு போடுதோ அதே அளவுக்கான வரியை நான் போடுவேன் அப்படின்னாரு. ஐயோ, நீங்களும் மோடி ஃப்ரெண்டாச்சே. ஃப்ரெண்டு தான் மோடி, நல்லவர் தான். மோடி உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமா. அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டா? ஆமா. ஆனா அவங்க போடுற வரி நம்ம பொருட்களுக்கு போடுறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க பொருட்களுக்கு நான் போடுவேன். அவ்வளவுதான். அதாவது என்ன, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் அமெரிக்காவினுடைய நலனை விட்டு தர மாட்டேன். நாங்கள் ஒரு கிரைசிஸ்ல இருக்கேன், இது நான் வெளியில வரணும், அதற்கான நடவடிக்கையை நான் எடுக்கிறேன், இதுல நட்பு கிட்பு அதுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு, எலான் மஸ்க் இந்த மாதிரி அமெரிக்கா யுஎஸ் எய்ட் என்கின்ற அமைப்பின் மூலம் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக அமெரிக்கா கொடுக்கக்கூடிய உதவிகள்லாம் எந்த விதத்திலும் பயனளிக்கல, வேஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, அப்படியா, இதான் சாக்கு, காரணம் கிடைச்சிருச்சு, நிறுத்துன்னு நிறுத்திவிட்டாரு. அப்பதான் வருது இந்தியாவுக்கு வருடா வருது $21 மில்லியன் அப்படின்ட்டு. $21 மில்லியன் இந்தியாவிற்கு 2012 கையெழுத்தான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் கொடுக்கப்படுதுன்னா அது எங்கே செலவு செய்யப்பட்டது பார்க்கணும்ல. இந்தியாவினுடைய தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு பணம் இந்தியாவில் இல்லையான்னா இவங்க சொல்லுவாங்க எத்தனை ஆயிரம் கோடி செலவாகுது. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. மொத்தம் ஒரு ஆண்டு முழுவதும் தேர்தல்கள், பல்வேறு சட்டப்பேரவை மக்களவை தேர்தல் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்தே போன பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அலர்ட் பண்ணது எவ்வளவுன்னா 380 கோடி தான். மக்களவை தேர்தலுக்காக அலர்ட் பண்ண பணம் 380 கோடி தான். இவ்வளவுதான். இவங்க எதுக்காக இந்த எய்ட முதல்ல வாங்கினாங்க? அப்ப தேர்தல் ஆணையராக இருந்த எஸ்ஒய் குரேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை, தேர்தல் அமைப்பை, நடவடிக்கையை பலப்படுத்துவதற்கு அது தேவைப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அங்க எங்க செலவு பண்ணப்பட்டது? அதான் இங்க கேள்வி. வாக்காளர்களை என்ரோல்மெண்ட் செய்யறது, வாக்காளர்களே வர்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, வாக்காளர் சேர்க்கை வாரம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல சனி ஞாயிறு. அப்போ வாக்காளர்களாகிய நாம தான் போறோம், நம்மளுடைய பேரை பதிவு செய்யறோம்.
அது அடுத்தபடியாக பட்டியலில் வருது. எப்போ வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம், நேரடியாக பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணும்போது பண்ணலாம், இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு வாசல் ஒன்று இருக்குது, ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில், அதுலேயும் போயிட்டு நீங்கள் உங்களை பண்ணலாம். ஏன் இன்னொருத்தருடைய வாக்காளரையும் இன்னொரு வாக்காளரையும் நீங்கள் நீக்கலாம், அப்படிலாம் அதில் வசதி எல்லாம் இருக்குது. அது பிஜேபிக்கு தான் தெரியும் அதெல்லாம் எப்படி செய்யணும்ட்டு. இப்போ எந்த இடத்துல வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இந்த பணம் பயன்படுத்தப்பட்டதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. இதுதான் இப்ப பிரச்சனையே. எங்க போச்சு? இந்த மாதிரி பல்வேறுபட்ட எய்டு அமெரிக்கா வந்துட்டு நம்மளுக்கு தந்திருக்குது. கடந்த 25 ஆண்டுகள்ல இப்படி பல்வேறுபட்ட முன்னேற்ற மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக கிட்டத்தட்ட $300 கோடி வந்திருக்குது. மோடி வந்ததுக்கு அப்புறம் $650 மில்லியன் வந்திருக்குது. எதற்கு செலவு செய்யப்பட்டது யாருக்கு தெரியாது. இது ஒரு பிஎம் கேர்ஸ் மாதிரி வருது. எங்க போச்சு? யார் செலவு பண்ணது? பிஜேபி காங்கிரஸை காட்டுறான், காங்கிரஸ் பிஜேபியை காட்டுறான். அவங்க 2 பேரும் பதில் சொல்லுங்க, இதுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் வைங்க, எங்க இந்த பணத்தை நீங்க செலவு பண்ணீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது கேவலமா இருக்குது. இந்தியாவில் ஜனநாயகத்தை டெவலப் பண்றதுக்கு அமெரிக்கா கிட்ட காசு வாங்குறதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப அமெரிக்கா நம்மளுடைய தேர்தல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறான்னு தானே அர்த்தம். அவன் கேள்வி கேட்கலாம்ல, கேள்வி கேட்கலாமா இல்லையா? அவன் கேள்வி கேட்க இவிஎம் பத்தி கேள்வி கேட்டா அந்த நாடு வேறு, நீங்கள் எங்களுடைய நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாதுன்னு பெரிய டான்ஸ் ஆடுறது. அப்புறம் அவங்ககிட்ட பணம் வாங்கி இருக்கிறீங்களா, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பை மேம்படுத்துவதற்கு எதுக்கு வெளிநாட்டு பணம்? உன்னால 200 கோடி ஒதுக்க முடியாதா? ஏரோப்ளேன் வாங்குறதுக்கு 3800 கோடி, விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு எதுக்கோ பணத்தை செலவு பண்றீங்களா? ஒரு 200 கோடி ரூபாய் இல்லையா வருஷத்துக்கு? எதுக்கு வாங்குற? கொடுத்தா போயிட்டு வாங்கிடுவீங்களா? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு இதெல்லாம் ஒரு பொடப்பான்னு கேட்பாங்களே, நாயும் பிழைக்க இந்த பிழைப்புன்னு கூட சொல்லுவாங்க. இப்படிதான் இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு வெளிநாட்டு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்குதா? இல்ல, நம்மளை கன்சல்ட் பண்ணவே இல்லை, தூக்கி போட கிடையாது இதுக்கு மேல அப்படின்ட்டாரு ட்ரம்ப். அவ்வளவுதான். இது அவமானகரமான ஒரு விஷயம் இல்ல? இங்க இருந்து போறாரு மோடி. இப்ப மும்மொழி கொள்கையா, அதுவா இதுவா, இதெல்லாம் எதுக்கு பெருசாக்குறாங்க பூதமா அப்படின்னம்னா, முதல்ல இந்த கும்பமேளா அப்படின்ற இந்த கங்கையில மூழ்கி எழும்புற இந்த விழானால ஏற்பட்ட பாதிப்புகள், சாவுகள், காணாமல் போனவர்கள், காயம் பெற்றோர், அதை பத்தி உண்மை வெளில வரக்கூடாது, விவாதிக்கக்கூடாது. அதே மாதிரி ரயில்வே விபத்து தெரியும் உங்களுக்கு. 9 மணிக்கு நடந்துச்சுன்னா 12 மணிக்கு அப்புறம் தான் டெத்தே கன்ஃபார்ம் பண்றாங்க. காயமுற்றவர்கள் தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. இவ்வளவு பேர் காயமுற்றவர்கள்னு தெரியாது. காண போனவங்க அதுவும் தெரியாது. அதான் மோடியினுடைய மீடியா மேனேஜ்மெண்ட் தான், எதுவும் வெளில வரக்கூடாது செய்தியை. அப்படி இன்னொன்று என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவிற்கு மோடி அரசு பொருளாதார இடத்துல வந்துட்டு தோத்து போயிருக்கு. டிசம்பர்ல இருந்துட்டு நேற்று முன்தின எடுத்து பாருங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல டிசம்பர்ல இருந்துட்டு இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லை அப்படின்றதுக்காக பல்வேறு வகைகளிலும் 45 லட்சம் கோடியை திரட்டி கொடுத்திருக்குது இந்திய ஒன்றிய அரசுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 45 லட்சம் கோடி பட்ஜெட்டுக்கு இணையான தொகை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு படு வீழ்ச்சி 88 ரூபாய். மோடி வரும்போது 55 ரூபா 53 ரூபா இருந்துச்சு, நீ 88 ரூபாய் படு வீழ்ச்சி. வரலாறு காணாத வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், விலைவாசி ஏற்றம், யாரும் நிம்மதியா இல்லை. இது எல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு பதிலா இவங்க தூக்கி போடுறாங்க, நீ வந்துட்டு அந்த மொழியை கத்துக்கோ, 3வது மொழியை கத்துக்கோ. இதெல்லாம் விவாத பொருள் ஆக்கிறது. இந்த ஊடகங்களும் வசதியா இப்படி சொன்ன உடனே விவாதம். இன்னைக்கு பாருங்க, தர்மேந்திர பிரதான் சொன்னது சரியா தப்பா, அரசியலா இல்லையா, யார் செய்வது அரசியல் அப்படின்னு நீங்க பேசுவாங்க. ஆனா இவ்வளத்தையும் மறைக்கிறாங்க. கும்பமேளா மறைக்கிறாங்க. 21 மில்லியன் பத்தி பேச்சு இல்ல. மோடி இங்கேருந்து போனார்ல அமெரிக்காவுக்கு. மோடியினுடைய பயணம் வெற்றியா தோல்வியா சொல்லுங்களேன், நீங்க பார்ப்போம். அவர் என்ன பண்றாரு? அவருடைய நாட்டில் உற்பத்தி ஆகிற F-35 720 கோடி அவங்க செலவு உற்பத்தி பண்ணா. ஓகே, வாங்கியாச்சு. 35 ஏரோப்ளேன் 36 ஏரோப்ளேன் வாங்கியாச்சு. அது இல்லாத வந்துட்டு ஸ்மால் மாடுலர்
அந்த அணு உலைகள், ஸ்மால் அண்ட் பிக், இந்த அணு உலைகள் எல்லாம், இதெல்லாம் அணு உலைகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய திறன் பெற்ற நாடு இது. அதை வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஏஐ தொழில்நுட்பம் டெவலப் பண்ண போறோம், அதுக்கு நிறைய மின்சாரம் தேவை, அதனால அணு உலைகள் தேவையா. எப்படி இருக்குது பாருங்க. அதெல்லாம் இன்னும் சொல்ல மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டோம்னா வாயால சிரிக்க முடியாதராப்பா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அணு உலைகளை வந்து நிர்மாணிச்சு அது எவ்வளவு ஆபத்தானது. எல்லாரும் அதை விட்டு தள்ளி போறான். பிரான்ஸ் எல்லாம் போயிட்டான். அவன் வந்துட்டு சோலாருக்கு போயிட்டான். சோலாருக்கு நாட்டுக்கு தேவையான ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி முடிச்சுட்டான் அவன்லாம், அவனும் ஜெர்மனியும். பல மேற்கத்திய நாடுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். இங்கே மட்டும் அணு உலைக்கு போய் நிற்கிறான். அவனையும் இவங்க தலையில் கட்டுறான். கேட்டால் ஏஐ தொழில்நுட்பம் இது பண்ணுறதுக்கு நிறைய மின்சாரம் தேவைன்னு ஒரு காரணம் வேற. இதை விவாதிக்கவே இல்லைங்க யாருமே. எவ்வளவு மின்சாரம் வேணும் சொல்லுங்க. எதையுமே பேசாம சரி மோடி என்ன பெற்று வந்தார். அவன் ட்ரம்ப்புக்கு கிடைச்சிருக்குது, நம்ம விமான ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம், அப்புறம் நியூக்ளியர் இதெல்லாம் பண்ணலாம், ஓகே கொடுத்தாச்சு, அப்புறம் இதெல்லாம் கழிச்சிட்டாச்சு. மோடி பெற்று வந்தது நான் அமெரிக்கா கிட்ட எடுத்துட்டு ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன டாக்ஸ் போடுறாங்களோ அதுதான் இங்கே போடுவேன், ஏதாவது ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுமான அந்த வர்த்தக இருதரப்பு வர்த்தக உறவை $500 பில்லியன் உயர்த்துவோம். முடக்கம். அவ்வளோதான். ஒரு பிரதமர் போனதுனால வெற்றின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதை விவாதிக்கிறதுக்கு இல்லை, விவாதிக்க மாற்றங்கிறாங்க ஊடகங்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். மக்களை நன்றாக யோசித்து பாருங்கள். இவரை வச்சுக்கிட்டே சொல்றாங்க பேப்பர் பேலட் தான் சரியான வழி. யாரு? ட்ரம்ப். அதுக்கு இவரோட பதில் என்ன அப்படின்ட்டு மோடியை பார்த்து கேட்கறதுக்கு இந்த நாட்டில் ஒரு ஊடகம் இல்லை, ஒரே ஒரு ஊடகம் இல்லை நம்மளை தவிர, கிடையவே கிடையாது. அப்போ நம்மளுடைய நிலையை புரிஞ்சு கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிறோம் என்று. எனவே நாமளாவது இதை பேசி ஒரு விவாதத்துக்கு கொண்டு வருவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.